Hi everyone, welcome to Tech Big Solutions. This is Prabhu. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் இன்டிஜர். ஓகேவா? ஸோ ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்டிஜரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்ப்போம். given a single 32-bit integer x, return x with its digits reversed. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க. அந்த இன்டிஜரை அப்படி ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறப்போ அது வந்து 32-பிட் இன்டிஜராக தான் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, அது வந்து அவுட் சைடு ஆஃப் சைன் 32-பிட் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஒன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஓகே, 1 2 3 கொடுத்துட்டு அவுட்புட் 3 to 1. ஸோ -1 2 3 அவுட்புட் வந்து -3 to 1 அப்படின்ட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம அதோடைய சூடோ கோட் எழுதுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட். ஓகே, ஸோ இன்புட் வந்து 1 2 3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 0 into 10. ஓகே, 0 into 10. ஓகே, ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட். ஓகே, ஸோ அப்படின்னு என்னன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 into 10, அப்புறம் இந்த இன்டிஜர்லேருந்து லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் அடுத்து. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வந்து லூப் ஐட்டேட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த லாஸ்ட் டிஜிட்டை இன்டூ 10 பண்ணணும். ஓகே, இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எல்டின்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் டிஜிட் இன்டூ 10 ப்ளஸ் இப்போ இந்த இன்டிஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 3 வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ 1 2 தான் இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டை இங்கே வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன இருக்கு? 3ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து என்னென்னு இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து 3 into 2 ஈக்குவல் டு 32 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இந்த டிஜிட் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இப்போ 32 into 10. ஓகே, ஸோ இப்போ இங்கே 1 2லேருந்து 2 போயிடும், 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இந்த 1. ஓகே, 32 into 10 320 ப்ளஸ் 1 321. ஓகே, ஸோ 1 2 3 ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஓகே ரிவர்ஸ். ஓகே, ஸோ இதான் இந்த ரிவர்சல் வேல்யூ. ஓகே, இந்த ரிவர்சல் வேல்யூ இன்டூ 10 ப்ளஸ் அந்த லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாக்கு என்ன வேணும்? இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் நம்பர் வந்து நமக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டிஜிட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 2 3 இருக்கு இல்லையா? இந்த 1 2 3 மாடுலஸ் 10. ஓகே, ஸோ இப்போ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு 10ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அது வரும். ஓகே, ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 3 அப்படின்ட்டு இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இனிஷியல் என்ன பண்ணணும்? 0 into 10. ஓகே, ஸோ ப்ளஸ் இந்த டிஜிட். ஓகே, ஸோ இந்த டிஜிட் என்ன? 3. ஓகே, ஈக்குவல் டு 32. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 123 மடி மாடுலஸ் 10 எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு நியூ நம்பராக வரணும். ஓகே, என்னன்னா உங்களுக்கு இந்த 3 ரிமூவ் பண்ணிட்டு 1 2 மட்டும் வரணும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்பர்னு வச்சுக்கலாம், NUMனு வச்சுக்கலாம். நம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கட்டும். ஓகே, ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 12 அப்படின்ட்டு வரும். 123 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு
டுவெல் அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ 0.3 வரும். அந்த டெசிமல் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்டிஜர் தான், அதனால 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் லூப்ல என்ன ஆகும், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ டிஜிட் வந்து என்ன இருக்கும், 12ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த நம்பர் தான் இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 12 மாடுலஸ் 10. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் இங்க, 2ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ரிமைண்டர் வந்து 2. ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த ரிவர்சல் நம்பர் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த 3. ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10. ஓகே, இப்போ ரிவர்சல் வேல்யூ என்ன, 3. ஓகே, ஸோ இதான ரிவர்சல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ 3 இன்டூ 10 ப்ளஸ் உங்களுக்கு இந்த வேல்யூ டிஜிட்டல். ஓகே, 2. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும், 3 இன்டூ 10 30 ப்ளஸ் 2 32. ஓகே, ஸோ இப்போ நம்பர் என்ன வரும், நம்பர் ஈக்குவல் டு ஓகே, ஸோ இப்போ இந்த 12ன்னு இருக்கும். ஓகே, 123ல அந்த 3 போயிடுச்சு, இப்போ 12 மட்டும் இருக்கும். ஓகே, 12 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1. ஓகேவா, ஸோ 10 டிவைடட் பை 12 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு இங்கே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ தேர்டு லூப் வந்து தேர்ட் வாட்டி ஐட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது ஐட்ரேட் ஆகுறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட் ஈக்குவல் டு ஓகே, ஸோ இப்போ 1. ஓகே, இந்த 12லேருந்து இந்த இது போயிடுச்சு. ஓகே, 2 போயிடுச்சு, லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 1 மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ 1 மாடுலஸ் மாடுலஸ் 10 ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ ரிவர்ஸில் என்ன இருக்குங்க, மேலே 32 இருக்கு. ஓகே, 32 இன்டூ 10 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இந்த டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 1. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 3 to 1. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கும், லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு, 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 1 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதோட லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சூடோ கோட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டிஜர். ஓகே, ஸோ இன்டிஜர் ரிவர்சல். ஓகே, ஸோ அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியாச்சு. ஸோ இது வந்து பேராமீட்டர் வந்து இன்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணணும், okay, அடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் மாடுலஸ் 10. ஓகே, ஸோ இப்போ இன்ட் டிஜிட் ஈக்குவல் டு ஓகே, ஸோ எக்ஸ் தான் அந்த பர்டிகுலர் நம்பர். ஓகே, ஸோ எக்ஸ் மாடுலஸ் 10. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது எழுதியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து ரிவர்சல். ஓகே, ஸோ ரிவர்சல் ஈக்குவல் டு the reverse into 10 plus இந்த digit value. ஓகே, ஸோ அது எப்படி எழுதலாம், reverse equal to reverse plus sorry into 10 ஓகே plus digit. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ தேர்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸை வந்து ஏன்னா அடுத்த வாட்டி போகிறப்ப இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 2 3 இருக்கக்கூடாது. ஓகே, அதை வந்து உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆயிடும், லாஸ்ட் நம்பர் ரிமூவ் ஆயிடும்.
எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப். ஓகே, இந்த நம்மனு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 10. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த பர்டிகுலர் சூடோ கோட். ஓகே, ஸோ இது எப்போ வரைக்கும் உங்களுக்கு ஹைட்ரேட் ஆகணும்? இந்த எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹைட்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உள்ள போகும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே 32 பிட் இன்டிஜர் இதுக்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன். இஃப் ஓகே, ஸோ இப்போ இந்த ரிவர்சல் நம்பர் ரிவர்ஸ் கிரேட்டர் தென் integer டாட் மேக்ஸ் வேல்யூ. ஓகே, டிவைடட் பை 10. ஓகே, ஸோ மேக்ஸ் வேல்யூவோட பெருசாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரிவர்ஸில் விட அந்த மினிமம் வேல்யூவோட சின்னதாகவும் இருக்கும். integer டாட் மின் வேல்யூ பை 10. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் ஜீரோ. ரிட்டர்ன் ஜீரோ. இல்லாட்டி உங்களுக்கு ரிவர்சல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ T21. ஓகே, ஸோ 3 to 1னா 1 2 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மை -3 to 1. ஓகேவா? ஸோ இப்போ -1 2 3ன்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடலாம் லீட் கோடில். ஓகே, ஸோ இப்போ ரன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு, செகண்ட் கேஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு, தேர்ட் கேஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டட். ஓகே, ஸோ இதுதான் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.